சிவா, எந்திரிங்க சிவா. ஏய் ஆ? அழு என்ன காலங்காத்தாலும் ஸ்வீட்டு. ஹாப்பி பர்த்டே சிவா. ஐயோ தேங்க்யூ. அதுக்குன்னு இப்படியா? நான் என்ன ப்ரஷ் கூட பண்ணல, நீ பாட்டுக்கு ஸ்வீட்டை ஊட்டி விட்ட. அதெல்லாம் இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிடுறதுனால எதுவும் ஆயிடாது. சரி, நீங்க சீக்கிரம் போய் குளிச்சுட்டு வாங்க. ஓ சரி. உங்களுக்காக பார்த்து பார்த்து எடுத்திருக்கேன். எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. ஏய் நல்லா இருக்கு. அம்மா இதை எப்ப வாங்கிட்டு வந்த? இந்நேரத்துக்கு எந்த கடையும் ஓபன் பண்ணிருக்க மாட்டாங்களே. அதான் அயலி. சரி, சட்டையை போடுங்க. பட் ஐலி கொஞ்சம் டைட்டா இருக்கு. நான் பார்த்து தான் வாங்கினேன். எப்படி சைஸ் தப்பா போச்சு? ஷிஷோ, சாரி சிவா. பரவாயில்ல, இதெல்லாம் ஒரு விஷயமா? நீ எதுவும் ஃபீல் பண்ணாத. வாங்க நீ சாப்பிடுறீங்களா? ஆமா ஐலி, எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்கு. சீக்கிரமா ஆபீஸ்க்கு போகணும். இதோ ஒரு நிமிஷம் அண்ணி. குட் மார்னிங் அக்கா. குட் மார்னிங். என்ன நீ இன்னைக்கு சீக்கிரம் கிளம்பிட்டியா? ஆமாக்கா, இன்னைக்கு செமினார் இருக்கு. ஓ, அண்ணி, என்ன இன்னைக்கு வழக்கத்தை விட வாசனை ரொம்ப தூக்குது? எனக்கு ரொம்ப பசிக்குது. சீக்கிரம் வைங்க. தோ விக்ரம் பொன்னி. ம். வாங்க சிவா, உட்காருங்க. குட் மார்னிங்க்கா. குட் மார்னிங். ஹாய் பொன்னி. ஏய் ஃபர்ஸ்ட் அக்காக்கு போடு. ஏய் ஐலி போதும். உங்களுக்கு பிடிச்சது தானே, சாப்பிடுங்க. ஏய் ஐலி போதும் போதும். ஆ, அண்ணி, நாங்க 2 பேரும் இங்கதான் இருக்கோம். இதோ விக்ரம் பொன்னி. போதும் போதும். ஐலி, பொன்னி சொன்ன மாதிரி டிஃபன் இன்னைக்கு ஏதோ ஸ்பெஷலா இருக்கிற மாதிரி தெரியுது. ஆமா அண்ணி, வழக்கமா சாப்பிடுற டிஃபன் தான். ஆனா அக்கா சொன்ன மாதிரி சம்திங் ஏதோ ஸ்பெஷலா இருக்கு. அப்படியா? வாங்கண்ணே சாப்பிடுங்க. இல்ல ஐலி, நான் ஆல்ரெடி ஆர்டர் பண்ணிட்டேன். எனக்கு டிஃபன் ஆன் தி வேல வந்துட்டு இருக்கு. அது வந்தா பாத்துக்கலாம். இன்னைக்கு நீங்க இங்க தான் சாப்பிடணும். வாங்க. ஐலி வேண்டாம் ப்ளீஸ், சொன்னா கேள. மாம்சு ஓவரா பண்ணாதீங்க, வாங்க சாப்பிடலாம். சரி, உங்க அன்புக்காக இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இங்க சாப்பிடுறேன். ம். இந்தாங்க சிவா. ஐலி இவ்வளோலாம் வேண்டாம் ஐலி. எனக்காக ஏன் இதெல்லாம் பண்ற? நம்ம வெறும் ஃப்ரெண்ட்ஸ் தான். அப்புறம் ஏன் என்ன ஒரு ஃப்ரெண்டு மாதிரி ட்ரீட் பண்ணா போதும். ஏன் இப்படியெல்லாம் பேசிட்டு போறாரு? அதுவும் சரி, தப்பு என் மேலதான். அவரை வெயிட் பண்ணவும் சொல்லிட்டு இப்போ இப்படி நடந்துக்கிட்டா எப்படி? அவரு சொல்றதும் கரெக்ட் தான். ஏன்னு தெரியல, எனக்கு உங்களை பார்க்கும்போது எனக்கு என் அம்மாவையே பார்க்குற மாதிரி தான் தோணுது.
இப்போ உங்க பக்கத்துல உட்காந்துருக்கும் போது கூட என் அம்மா பக்கத்துல இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. மா, இனிமே என்னைக்குமே நான் உங்களை இப்படியே கூப்பிடலாமா? அயலி மனசுல சில கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. ஃபியூச்சர்ல எங்க ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஆனா கடைசி வரைக்கும் நான் உங்க கூடவே இருப்பேன். இது மட்டும் நிச்சயம். அதே மாதிரி உங்களுக்கும் எனக்குமான இந்த உறவு கடைசி வரைக்கும் இருக்கணும்னு ஆசைப்படுறேம்மா. நீங்க இங்கதான் வரேன்னு சொல்லியிருந்தா நம்ம 2 பேரும் ஒன்னாவே வந்திருக்கலாமே சிவா. ஏன் என்கிட்ட சொல்லல? அது எனக்கு கொஞ்சம் வெளியே வேலை இருந்ததா, அதுக்காக தான் நான் கிளம்புனேன். சடனா எனக்கு அம்மாவை பார்க்கணும் போல தோணுச்சா, அதான் இங்க வந்தேன். சரி, நீ அம்மாவை பாரு, நான் கிளம்புறேன். வரமா. நான் என் பர்த்டேவை யார்கிட்டையும் பெருசா சொல்லிக்கிட்டதெல்லாம் கிடையாது. ஏன்னா அது எனக்கு சந்தோஷத்தை தரதை விட நிறைய வழிகளை தான் தரும். ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ஒரு மூமெண்ட் என் லைஃப்ல வந்ததும் கொஞ்சம் ஸ்டன் ஆயிட்டேன். இப்ப மட்டும் இல்லடா, இனிமே எல்லா வருஷமும் உன் பர்த்டே இப்படிதான் இருக்க போகுது. ஏய் சிவா, இதுக்கு முன்னாடி உனக்கு யாருமே இல்லாம இருந்திருக்கலாம். ஆனா இப்ப நாங்க இத்தனை பேர் இருக்கோம்ல. இல்ல மாமா, இதுக்கெல்லாம் நான்... ஐயோ அண்ணா, போதும். கேக் மெல்ட் ஆக போகுது. சீக்கிரம் வந்து கட் பண்ணுங்க. வாங்க. சிவா வா. இல்ல மாமா. பாவை, போ சிவா. அங்கிளை கூட்டிட்டு வா. ஏய், பாவை. வெட்டுங்கண்ணா. எடுங்க. சரி. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to Shiva.